ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இடம் நாகர்கோவில் டு திருநெல்வேலி. அதாவது பைபாஸ் வழியாக இல்லாமல் எல்லா ஊருக்குள்ளோடி, அதாவது ஆறாம்பள்ளி, தோவாளை, வள்ளியூர், எல்லா ஊருக்குள்ளோடி போகக்கூடிய வழியை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எல்லாமே பைபாஸில் உள்ளதை தான் பார்த்தோம். இதில் அப்படி இல்லை, இது ஃபுல்லாக ஊருக்குள்ளோடி போகும். பாருங்கள், இப்போது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி அப்படி வடசேரி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், பழைய நாகர்கோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நாகர்கோவில் கிராஸ் பண்ணியாச்சுது. அடுத்தாப்பில் அப்தா மார்க்கெட் இதெல்லாம் வந்து திருப்பதி சாரம் ஜங்ஷன்லாம் கடந்து வந்துடும். நம்ம பைபாஸில் போகாமல் இருக்கிறதுனால உள்ள ஊர்கொடி டேர்ன் ஆகும், அதையும் பார்த்துடுங்க. இதுதான் பைபாஸ்லேருந்து பிரிகிற இடம். இந்த பிரிஞ்சு இது அப்படியே வெள்ளமடத்தை நோக்கி போயிட்டுருக்கும்.
இப்போது வெள்ளம்படம் கடந்து போயிட்டுருக்குறோம். பாருங்கள், இது நீங்கள் ஏற்கனவே பார்த்த இடங்களாக தான் இருக்கும். இப்போது தோவாளை கிராஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தோவாளையில் நிறைய பேர் பஸ்ஸில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, இறங்கி பூ வாங்குறது வழக்கம். அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பிளேஸ் தோவாளை. இப்போது ஆரல்வாய்மொழி வந்தாச்சுது. இனி ஆரல்வாய்மொழி கடந்து காவல் கிணறு விளக்கு போகும். அதுக்கு பிறகு இஸ்ரோ கேட் வரும். ஆறாம்பள்ளியோட பியூட்டியை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, விண்ட் மில்ஸ் எல்லா இடமும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து இப்போ நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு காவல் கிணறு ஜங்ஷனுக்கு வர போகிறீங்க. வாங்க பாருங்கள், காவல் கிணறு விளக்கு வருது. ஒரு காலத்தில்
ஒரு காலத்துலனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காவல் கிணறு விளக்குலலாம் ஒரு கடை இல்லைன்னா 2 கடை தான் இருக்கும். அந்த இடத்துலலாம் பஸ்ஸுகள்லாம் நிற்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போது அது பெரிய ஒரு ஜங்ஷன். தட் மீன்ஸ் அது கண்டிப்பாக எல்லோரும் நின்று அங்கே இருந்து கேக்கு, டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தான் போவாங்க. இப்போது நம்ம எல்லா ஊரையும் தாண்டி காவலர் விளக்கு வழியாக சப்வேயில் வந்து சப்வேயில் சர்வீஸ் ரோட்டில் வந்து இப்போது இஸ்ரோவோட மெயின் கேட் இருக்குது. அதையும் தாண்டி இந்த ரோடு வந்து பைபாஸ், தட் மீன்ஸ் இது நேஷ்னல் ஹைவே, அதில் ஜாயின் பண்ணிடும். இதுதான் அந்த இடம். இப்போது பனகுடி ஊருக்குள்ளே போக போகிறோம். இதில் டேர்ன் ஆகி உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ இதாங்க பனகுடி பஸ் ஸ்டாண்டு. முந்தியெல்லாம் சின்னதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஊரே ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. முந்தியெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும், இப்போ நல்லா இருக்குது. இப்போது பனகுடியெலாம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ரோடு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
இங்கேருந்து நிறைய ஊர்களுக்கு போகிறதுக்கு ரோடு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தான் இருக்கும். லப்பக்குடியிருப்பு அந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கலந்தவனையை தாண்டி வள்ளியூரை பார்த்து போயிட்டுருக்கு. ஆனால் வள்ளியூர்லேருந்து உள்ள வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊரெல்லாம் சுற்றி வர்றது நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை இது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வள்ளியூர்லேருந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அதை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.